God is good. கர்த்தர் நல்லவர். நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம கூடி வர கர்த்தர் நமக்கு பலத்தையும் கிருபையும் கொடுத்திருக்கிறாரு. சென்ற புதன்கிழமை அன்று யூதாசும் இயேசுவும் என்ற பாடத்தை நம்ம அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். சென்ற வாரத்தில் in case you have missed out last week's teaching, I would like to encourage you இந்த நம்மளுடைய church or media ministry audio வந்து it will be uploaded soon. So அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். Hallelujah. Several lessons we learned from last week. Several lessons. முதலாவது வந்து தேவனுடைய அநாதி தீர்மானத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவர் அவருடைய அநாதி தீர்மானத்தினால யூதாசை அவர் தெரிந்து கொண்டார். இரண்டாவது வேத வசனத்தினுடைய நிறைவேறுதல், ஸ்கிரிப்சர்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட். மூன்றாவது பாவத்தினுடைய கொடூரம், the depravity of sin. பிறகு யூதாசனுடைய பிடிவாதமான அவனுடைய காட்டி கொடுதல், யூதாஸ் willful betrayal நம்ம பார்த்தோம். ஆனால் யூதாஸ் வந்து அவன் மனம் கசந்தான். ஆனால் மனம் கசந்தோடு அவன் விட்டு விட்டான். அவன் வந்து அவனுடைய செய்த தவற்றை அவன் உணர்ந்து அதை சரிப்படுத்துவதற்கு அவனுக்கு துணிச்சல் இல்லை. ஆகவே இன்றைக்கு வந்து பேதுருவும் இயேசுவை குறித்து நம்ம வந்து தியானிக்க போகிறோம். பேதுரு, Peter and Jesus. And so I want to encourage us as we study this character in the Bible and we know of whom we are basing this relationship with, Peter and Jesus. இந்த உறவு எங்கு துவங்குகிறதுனா மத்திய 4:18 நம்ம பார்க்கிறோம். Matthew chapter 4 verse 18 இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எண்ணப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என்று வசனம் சொல்கிறது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். This was the context. இயேசு கிறிஸ்துவனுடைய அநாதி தீர்மானத்தினால பேதுருவை வந்து கர்த்தர் வந்து தேர்ந்தெடுக்கிறார். முன்பு அவருடைய பெயர் வந்து சீமோனாக இருந்தது. இந்த சீமோனானவன் வந்து 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக கர்த்தர் வந்து தேர்ந்தெடுத்ததை நம்ம பார்க்கிறோம். The word apostle means the sent one. எழுதிங்களா? The apostle means the sent one. அனுப்பப்பட்டவன். ஸோ பேதுரு என்று பார்க்கும்போது அல்லது சீமோன் பேதுரு சீமோன் என்று நம்ம பார்க்கும்போது அல்லது பேதுரு என்று நம்ம பார்க்கும்போது அவருடைய தொழிலே மீன் பிடிப்பது தான். He was a fisherman by trade. Family business. ஆண்ட்ரூ என்ற அவருடைய சகோதரர், அவர்கள் இருவரும் மீன் பிடித்து கொண்டு இருக்கையில், வலையை வீசி கொண்டு இருக்கையில், அவங்களுடைய பணியை செய்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் குறுக்கிட்டா நல்லது தான், குறுக்கிடுவது நல்லது. அவர் குறுக்கிட்டார்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். And this Andrew and Simon they caught this invitation. So ஆண்ட்ரூவும் ஒரு ஃபிஷர்மேனாக இருக்கிறாரு. அப்போ இவர்களுடைய மறு உத்தரவு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனடியாக no hesitation, so much of joy that they had received this invitation and they are responding with immediately. அதாவது இத்தனை வருஷம் அவங்க சேர்த்து வச்ச பொக்கிஷமான குடும்பத்தினுடைய அந்த தொழில், அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய திறன் எல்லாவற்றையும் அவங்க வந்து விட்டு இயேசு பின்னால துணிச்சலாக போகிறது நம்ம பார்க்குறோம். That is something that we can learn. எவ்வளவோ நம்மளை சேர்த்து வச்சாலும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா கேட்டுருந்தோம். ஸோ இந்த சீமோன் பேதுருவுடைய அழைப்பை யோவான் எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 1:40 நம்ம பார்க்குறோம். John chapter 1 verse 40. One of the other apostles who wrote the Gospels, John. யோவான் 1:40 பார்க்கிறோம். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு
மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். Verse 42, பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் என்று. இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. இங்கதான் அந்த உறவு ஆரம்பிக்கிறது. பேதுருவுக்கும் இயேசுக்கும் உள்ள உறவு அந்த கடல் கரை அண்டையில தான் ஆரம்பமாகுது. சில நேரத்தில் நம்ம நினைக்காத இடத்துல ஆண்டவர் நம்ம சந்திப்பார். Our God is a God of new beginnings. Never underestimate what God can do in this place. இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் இந்த இடத்துல செய்யக்கூடிய காரியங்களை குறித்து சந்தேகப்பட வேண்டாம். God is no respecter of persons or places. When we seek Him, we will find Him. ஆண்டவர் அவங்களுடைய இடத்துக்கு போய் அவரை அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். From Simon the fisherman to Keba the rock. கேபா என்று சொன்னால் பேதுரு, the rock, பாறை, பலனான ஒரு பாறை, உறுதியான ஒரு பாறை, கல், அசைக்க முடியாதது. இது சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல, விசேஷமான ஒரு தெளிவான ஒரு அழைப்பு சீமோன் பேதுரு பெறுகிறார். மனுஷனுடைய சிந்தைக்கும் மனுஷனுடைய சித்தத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அழைப்பு ஆண்டவர் சீமோன் பேதுருக்கு கொடுத்திருக்கிறார். God had a plan in Simon's life. Simon, who's called Peter now. இந்த பேதுரை பத்தி நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 4:13 கூட நம்ம இன்னும் அறிந்து கொள்ளலாம். Later part of his ministry நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம வாசிக்கலாம். Peter was not trained as a rabbi. He was not a rabbi. ஒரு ரபி இல்ல, ஒரு போதகராக அவர் இல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, the Bible says that he was unschooled and ordinary. சராசரியா ஒரு மனுஷனாக, படிப்பறிவு இல்லாதவனாக அவன் காணப்பட்டான். ஆனால் என்ன விசேஷனா Acts 4:13 பார்க்கும்போது, they were unschooled and ordinary but they were with Jesus. Praise the Lord. நமக்கு படிப்பறிவு இல்லாம இருந்தாலும், உலகம் கொடுக்கக்கூடிய எல்லா ஆஸ்தி இல்லாமல் இருந்தாலும், நம்ம இயேசுவோடு இருந்தாலே போதும். அது மேன்மை. அவர்படி வாழ்வதே மேன்மை. அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை. இது பேதுரு அழைத்ததை நம்ம பார்த்துக்கலாம். அப்ப பேதுரு பார்க்கும்போது he was a leader to the leaders. He was a leader to the leaders. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, he was first amongst equals. அப்போஸ்தலர்கள் எல்லாம் you can say they are supposed to be equals in terms of their posture before Jesus. ஆனா எல்லா அப்போஸ்தலர்களும் இவர் ஒரு பிரதான ஒரு அப்போஸ்தலர் போல அவர் காணப்பட்டார். அது மட்டும் இல்ல, பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த மூவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு இன்னர் சர்க்கிள் கோர் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஒன் ஆஃப் த 3, ஜேம்ஸ், பீட்டர், ஜான். இயேசு கிறிஸ்து இந்த மூவரை அவர் முக்கியமான இடத்துக்குலாம் போகும்போதெல்லாம் இந்த மூவரை எப்போதும் கொண்டுட்டு போவார். மறுரூப மலை, கெத்செமனே தோட்டம், மற்ற சுகம் அளிக்கக்கூடிய இடம், வீடு, தேவாலயம் போன்ற முக்கியமான சம்பவங்கள் நடக்கிற அந்த இடத்துலலாம் இவங்க மூவரை நம்ம எப்போதும் பார்க்கலாம். பேதுரு, யோவான், யாக்கோபு. And you see another incident in Matthew chapter 14. Matthew 14 ஒரு சம்பவம் நம்ம பார்க்கிறோம். வசனங்கள் 22-33 நம்ம பார்க்கும்போது, we read of an incident where Peter was walking on water. இயேசு கிறிஸ்து எப்படி சீஷர்களிடத்துல அவர் ஜலத்தின் மேல அவர் நடந்து சீஷர்களிடத்துல அவர் போனாரோ. ஏன்னா அந்த சீஷர்கள் 5000 பேரை போஷித்த பிறகு அவங்க அந்த படகுல இருந்தாங்க. அந்த காற்றையும் கடலையும் அந்த சூழ்நிலையிலேருந்து அந்த படகு அசைத்து கொண்டு இருந்தது. They were on the boat, in the boat, but the boat was in bad condition. Weather was not good, condition was not good. அப்ப இயேசு இந்த சீஷர்கள் அண்டையில் அவர் நடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் பேதுரு இடத்துல ஒரு விசேஷமான கிருபை கொடுத்தார். Peter walked on water. It's a big blessing actually. Nobody else has done that in history apart from Jesus. பேதுரு அதை
நடக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கொஞ்ச நேரம் தான் நடந்தார். ஆனால் நடந்தார், அற்புதமாக நடந்தார். Then something else happened in Caesarea Philippi. Caesarea Philippi என்ற ஒரு இடம் இருக்கிறது இஸ்ரேல் தேசத்தில். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது பேதுருவுடைய ஆரம்பம், அவருடைய வழிநடத்தலை குறித்து நம்ம பார்க்குறோம். மேத்யூ சாப்டர் 16 verse 13 நான் வாசிக்கிறேன். மேத்யூ 16 verse 13 நம்ம பார்க்குறோம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்போது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். 1000 பேர் 1000 விஷயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லலாம். அவங்களாம் சொல்றது சரி, ஆனா நீ என்ன சொல்ற ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு சீமன் பேதுரு மறு உத்தரவு கொடுக்கிறார். சைமன் பீட்டர் ரெஸ்பான்சஸ். சீமன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். Simon Peter answered, you are the Christ, the Son of the living God. You are the Christ, you are the Christ. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா, அண்டர்லைன் பண்ணுங்க. நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அதை உனக்கு வெளிப்படுத்தினார். நீ பாக்கியவான். யான்? ஏன்னா என் பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Is something special for you. Friends, we all need a revelation of Christ. Don't think just because we are coming to church we already have a revelation of Christ. பத்தாது. என்னோட அப்பா அம்மா என்னை வளர்த்தாங்க, என்னுடைய தாத்தா பாட்டி வளர்த்தாங்க, என்னுடைய போதகர் என்னை வளர்த்தார், பத்தாது. Every moment is an opportunity to know Christ deeper and better. எப்பொழுதும் ஒரு வெளிப்பாட்டு வேணும் வேணும் ஆண்டவர், வெளிப்பாட்டு வேணும் வேணும்னு கதறி கொண்டே இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் இந்த பேதுருக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தது நிமித்தமாக அவர் சொல்லுகிறார், நீரே கிறிஸ்து. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். நிகழ்காலம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யம் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. Blessed are you, Simon. Blessed are you. அவர் எங்க இருந்தார்? சீமோனாக. ஆண்டவர் எங்க போய் நிறுத்துறாரு பாருங்க. From where he was, now he was to be a rock. தெளிவான உறுதியான ஒரு கல்லாக, to bring stability to the emerging church. வரக்கூடிய ஆதி சபைக்கு ஒரு ஒரு உறுதியை கொடுக்க, ஒரு அஸ்திபாரத்தை கொடுக்க கர்த்தர் பேதுருவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். You know how hard it is to build a church, let alone start a church. சபையை ஆரம்பிச்சு அதை ஸ்தாபித்து அதை உருவாக்கி அதை போஷித்து அதை நடத்தினோம்ல. It is important to build a church. Just like how the angel said to Mary, ஸ்ரீயே நீ பாக்கியவான். மரியாள்கிட்ட அந்த தூதன் சொல்லுகிறது, blessed are you among women. So Peter was also so blessed. God has chosen Peter. Hallelujah. What a blessing. ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. படிப்பறிவு இல்லாதவர்கள், அனுபவம் குறைந்தவர்கள், சராசரியம் மனுஷர்களை கொண்டு ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை கற்றார். He confronts the wisdom of the world with his wisdom. அவருடைய ஞானத்தினால பூமியினுடைய ஞானத்தை ஆண்டவர் சந்திக்கிறார். இதை கேட்ட பேதுருக்கு அவர் மறு உத்தரவு கொடுத்திருக்காரு. Peter, I believe, must be really astonished and humbled, isn't it? என்னையே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், என்னையே ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு, நான் சராசரிய மனுஷன் என்று. The promise was immediate, but the fulfillment will take some time. வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுப்பாரு,
ஆனா அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு ஒரு காலம்னு ஒன்று இருக்கு. Amen. Peter, although he received these words, he is still work in progress. அவர் ஸ்டில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டே இருக்கிறார். Christ didn't choose Peter because he was 100% okay. No. Christ chose him because of his free sovereign will. ஆனா என்ன தெரியுமா, இந்த பேதுரு சில நேரத்தில் அவருடைய விசுவாசம் தவித்து கொண்டிருந்தது. சில நேரத்தில் அவர் ரொம்ப அவசரக்காரர். ஆல்வேஸ் வெரி வெரி ரேஷ் இன் ஹிஸ் பிஹேவியர், ஸ்பீச். சில நேரத்தில் சந்தேகம் இருக்கும். அவருடைய விசுவாசம் கடல்களுடைய அலையை போல அது அசைந்து கொண்டே இருக்கும். வேவரிங் ஃபேத். Think about it. Who would give the key that easily? நம்முடைய கையில் ஒரு சாவி கொத்து இருந்துச்சுன்னா அந்த சாவி கொத்தி லேசாக கொடுத்துருவோமா? வீடு வச்சிருமே, வீட்டுடைய சாவி கொத்தை நம்ம லேசாக நம்ம கொடுத்துருவோமா? இல்லையே. நம்முடைய நெய்பர்ஸுக்கு நம்ம கொடுக்கணும்னு நம்பி தானே நம்ம கொடுப்போம். நம்பினோர் இடத்துலேருந்து நம்ம கொடுக்க முடியும், தெரிஞ்சவங்கிட்ட தான் கொடுக்க முடியும். இவங்க மேலே ஒரு அளவு, ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் இருந்தால் தான் அந்த சாவியை நம்ம ஹேண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா கஷ்டம் இல்லை. அப்போ அந்த சாவியை கொடுக்கும்போது நம்ம சில அறிவுரையை சொல்லி, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சில வார்னிங்ஸை நம்ம கொடுப்போம். ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் தீஸ் கீஸ், டோன்ட் கிவ் இட் டு எனிஒன் எல்ஸ். இல்லாட்டி நல்லா பயன்படுத்திக்கங்க, ஆனால் பத்திரமா நான் வர்ற வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லுவாங்களே. அப்போ பேதுருவுக்கு கிடைத்த இந்த திறவுகோல் இவ்வளோ பெரிய ஒரு திறவுகோலாக இருந்துச்சு. அப்போ அந்த திறவுகோலை ஆண்டவர் கொடுக்கிறார். The Lord gives these keys to the kingdom to build the kingdom of God to Peter. சிறியவனாக இருந்த பேதுருவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த சாவியை கொடுக்கிறாரு. அப்படின்னா அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு, அந்த மென்டல் ஆண்டவர் கொடுக்கிறாரு, அதுக்கு ஏற்ற அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. But it was not easy. Because from that conversation on in Caesarea Philippi, அந்த conversation துவங்கி ஆண்டவர் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். இவ்வளோ பேசின கர்த்தர் பேச்சு மாறிக்கொண்டு இருக்கு. இப்போது மாறுது. Why? Because the cross is before Jesus. சிலுவை அவருக்கு முன்பதாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பின் செல்கிறவர்கள் சிலுவையை சுமக்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. It's not that easy, especially for Peter. ஆண்டவர் சொல்றாரு பேதுருட்ட, Matthew 16:21 நீங்க பார்த்தீங்கன்னா, see how the switch, அந்த switch அங்கே தான் நடைபெறுது. அது முதல், from that time on, if you see in the English Bible, from that time on in the NIV, you see that Jesus predicts his death. Until then, he didn't even reveal much. He didn't even say much. But from that time onwards, அது முதல் இயேசு தான் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். He starts to speak about why he really came. இயேசு ஆரம்பத்தில் சீமோனை அழைக்கும் போது அந்த சம்பவத்தை நம்ம மறந்து விட முடியாதுல்ல. அப்ப அழைத்தவர் கடற்கரையில பார்த்து ஆண்டவர் அழைத்தாரு. இயேசுவோடு நெருக்கமாக, பேதுரு யோவானோடு நெருக்கமாக ஊழியத்தில் இருந்தாரு. மேசியாவை பேதுரு கண்டுவிட்டார், பார்த்து விட்டார். Peter had known the Messiah. இந்த உறவு ரொம்ப ரேர், வெரி யூனிக், வெரி பவர்ஃபுல். இப்படிப்பட்ட உறவு பேதுருக்கு நிச்சயமாக இருந்திருக்காதுல்ல. This is going to be a history making relationship. Can you think about it? You have a relationship with Jesus, the Messiah, Son of the living God. Wow, அது நினைச்சு பார்த்தால தெரியல எப்படி சமாளிப்போம் தெரியல. I don't know how we will handle when Jesus, if he is really here. அப்ப பேதுரு இயேசு 5000 பேரை போஷிக்கிறத அவர் பார்க்கிறாரு. அந்த 5000 பேரை எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்க்கிறாரு. எப்படி சில அறிவுரைகளை சொல்லி, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து, எப்படி அந்த இடத்த, அந்த சூழ்நிலை அவர் கையாளுகிறாரு, மேற்கொண்டு அற்புதத்தை செய்கிறாரு பேதுரு பார்க்கிறாரு. அநேக சுகம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறதை பேதுரு பார்க்கிறாரு. பிசாசு பிடியில இருக்கிறவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறத பேதுரு பார்க்கிறாரு.
அப்ப எங்கு போனாலும் பேதுரு பக்கத்திலே இருக்கிறது போல. ஹீஸ் லைக் a shadow. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு தூரமான ஒரு உறவு இல்லை, ஆனால் ரியலி ரியலி க்ளோஸ். ஈட்டிங் வித் ஜீசஸ், இயேசுவோடு உணவை உட்கொள்றவர்கள். இயேசு வந்து பிரயாணமாக போகும்போது தலை சாய்க்க கூட அவர் இடம் இல்லாத நாட்கள். அந்த தலை சாய்க்காத இடத்துல கூட ஆண்டவர் வந்து பேதுருவோடு இருப்பார், நிச்சயமாக இருப்பார். பேதுரு இயேசுனுடைய புன்னகையெல்லாம் பார்த்திருப்பாரு. இயேசுனுடைய அவருடைய குணம், அவருடைய மறு உத்தரவு, அவருடைய கோபம், அவருடைய எரிச்சல், அவருடைய வருத்தம், அவருடைய கண்ணீர், all his journey that he made with Jesus on foot. நினைச்சு பாருங்க, on foot journey. வாகன வசதியெல்லாம் இல்லை. அப்போ அவங்களுடைய நடையிலே அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய உறவு, வேர்வையோடு வேர்வை, ரத்தத்தோடு ரத்தம், பாடோடு பாடு, சந்தோஷத்தோடு சந்தோஷம். அப்ப பேதுரு அவர் டிக்ளேர் பண்றார், யூ ஆர் தி சன் ஆஃப் தி லிவிங் காட். நீ மெய்யாகவே கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று ஆண்டவரை குறித்து பேதுரு வந்து அறிக்கை எடுக்கிறாரு. கேள்வி என்னன்னா, இந்த இயேசுவானவர் எப்படி கொலை செய்யப்பட முடியும்? How can this Jesus die? How can he be killed? He cannot be killed. How can a Messiah die? இவர் எனக்கு உரியவர், எனக்கு சொந்தமானவர். It's almost like Jesus is breaking culture. நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர் we don't talk about death. மரணத்தை பற்றி நம்ம பேச மாட்டோம், அதை பற்றி கொஞ்சம் ஜோக் கூட சொல்ல மாட்டோம். It's very real, very sensitive. But this is the truth. அநேக நேரத்தில் இந்த பேதுருவை பற்றி நம்ம நினைக்கும் போது என்ன நினைக்கிறோன்னா, அவருடைய மறுதளித்த அவர் அந்த குற்றத்தை குறித்து நம்ம வந்து அதிகமாக அவரை பற்றி நம்ம நினைக்கிறோம். But also remember some of the things that Peter did was really outstanding. அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? மத்திய 16:22 சொல்றாரு, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், தனியா இயேசு அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இயேசு பேதுருவை கடிந்து கொள்றதுக்கு முன்பதாகவே பேதுரு இயேசுவை கடிந்து கொள்றார். பீட்டர் ரிபியூக்ஸ் ஜீசஸ். அப்படின்னா அந்த உறவு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு, அந்த அளவுக்கு அவருடைய நட்பு இருக்கிறதுனால அவரால் கடிந்து கொள்ள முடியுது. அந்த அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்கிறார், அந்த ஏக்கத்தை வச்சிருக்கிறார், அந்த உறவை அவர் கடைபிடிச்சிருக்கிறார். அவருடைய மீன் பிடிக்கிற தொழிலெல்லாம் விட்டு எல்லாவற்றையும் அவருக்கு சாதகமாக இருந்ததெல்லாம் விட்டு இயேசுவாண்டையில் நெருக்கமாக உறவில் அவர் இருக்கிறதுனால, when Jesus says I have to go, I have to face death, Peter couldn't take it. Now fast forward, யூதாஸ் என்ன செய்யறாரு? இயேசுவை வந்து காட்டி கொடுக்க யூதாஸ் தீர்மானம் பண்ணுகிறார். இயேசு யூதாஸ் தீர்மானம் பண்ணதை காட்டி கொடுப்பார் என்பதை இயேசுவுக்கும் தெரிந்து விட்டது. பேதுருவும் காட்டி கொடுப்பாருன்னு தெரிந்து விட்டது, மறுதளிப்பாருன்னு தெரிந்து விட்டது. ஆனாலும் பேதுரு உறுதியாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். மத்திய 26:33 பார்க்கிறோம், பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றார். I will not deny you. He is so resilient, at least for a moment. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, Jesus declared that Peter will indeed disown him, will deny him. Peter will deny Jesus not just once, not 2 times, but 3 times. அப்போ இயேசு வந்து போன வாரத்தில் பார்த்தோம், அவர் வந்து கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் போகிறார். வியாகுலத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு அவர் போகிறாரு. முகக்குப்புறம் விழுகிறாரு. 3 சீஷர்களும் உறங்கி கொண்டு இருக்கிறாரு. அப்போ யூதாஸ் என்ன செய்கிறார்? தன்னோடு வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், சேவர்களை வந்து யூதாஸ் என்ன செய்தார்? அவர் முத்தமிட்ட உடனே இயேசு கைது செய்யப்படுகிறார். Jesus is arrested and now he is appearing before the Sanhedrin. The Sanhedrin is the highest court. அந்த பிரதான ஆசாரியர் அங்கே இருக்கிறார். பேதுரு எங்க தம்மா இருக்கிறாரு? மத்திய 26:57 நம்ம பார்க்கிறோம். Matthew 26 verse
57ல இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்வாயின் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று, முன்பு எங்க இருந்தாரு? பக்கத்துல இருந்தார். இப்ப எங்க இருக்கிறாரு? தூரத்துல இருக்கிறார். தூரத்துல அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்திருந்தான். பக்கமாக உறுதியாக கிட்ட இருந்த பேதுரு இப்ப தூரத்துல இருக்கிறார். சற்று தூரத்துல இருக்கிறார். இப்பொழுது தற்காலிகம் தூரத்தில் அவர் இருந்து காத்து கொண்டு இருக்கிறார். He is waiting because he has to wait. He was waiting patiently while the meeting is going on. அங்க ஓடிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்பதாக நடந்து நம்ம மறந்து விடக்கூடாது. யோவான் 18:10ல in John chapter 18 verse 10 it shows what kind of person Peter is. அப்ப இந்த சேவகர்கள்லாம் இயேசுவை கைது செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, யோவான் 18:10ல அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதரு வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். This is happening when Jesus was arrested at Gethsemane. John the apostle is writing and saying that Simon Peter had a sword. சண்டைக்காரன். பேதுரு ஒரு லேசான ஒரு மனுஷன் நினைச்சிடக்கூடாது. சண்டைக்காரன். எதற்காக அவன் சண்டை போட துணிச்சல் பண்ணானா, அவனுடைய எஜமானனுக்காக. He wants to protect his leader. He is the Messiah. அவரோடு ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கனால பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக இந்த மல்குஸ் என்றவனுடைய காதையை அவன் வெட்டுகிறதை நம்ம பார்க்கணும். Bible says the ears were cut, slashed. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண திருப்பேனோ என்றார். Do not forget this name, Malchus. When you read the name Malchus, it reminds you of who Peter was. பேதுரு சாதாரணமான ஒரு விசுவாசி அல்ல, சாதாரணமான ஒரு அப்போஸ்தலன் அல்ல. பேதுரு எல்லாரிலும் அவன் பெரியவனாக தான் இருந்தான். The English word that I want to use about Peter is mercurial. M-E-R-C-U-R-I-A-L. Mercurial. That was Peter. Impulsive. பட்டுனே செஞ்ச பிறகு அப்பதான் யோசிப்பான். செஞ்ச பிறகு தான் இயேசு சொல்றார், நீ ஏன் செஞ்ச? Put the sword back into the cover. You need to calm down, Peter. You need to calm down. அதனால்தான் இயேசு பேதுருவுடைய உறவை நீங்க அவங்களுடைய காஸ்பல் நீங்க வாசித்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆண்டவர் இந்த சீசருடைய கால்களை கழுவும் போது பேதுரு வரும்போது ஐயோ வேணாம்னு சொல்லிடுவாரு. அதுக்கு சொல்லுவார், இல்லை எல்லாமே கழுவிறீங்கன்னு சொல்லிடுவாரு. அந்த மாதிரி ஒரு what you see is what he is. Amen சொல்லுமா? பேதுருவிடத்துல வேஷம் இல்லை. அவனிடத்துல வேஷம் இல்லை. He doesn't fake his discipleship. He doesn't fake his apostleship. அவனுக்கு குறை இருந்ததா குறை இருக்கு, நிறை இருந்ததா நிறை இருக்குது. அதுதான் பேதுரு. அதுதான் உண்மைத்துவம், அதுதான் நேர்மை. அதனாலதான் கர்த்தர் பேதுரு இடத்துல ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். அவனுடைய ஞானம், அவனுடைய அறிவு, அவனுடைய உத்தியோகம், அவனுடைய பண வசதி அதெல்லாம் பார்க்காம அவனுக்குள்ள இன்னும் ஒரு மனசுல இன்னும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது கர்த்தர் பார்த்திருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். எஸ், அவனுக்கு குறைகள் இருந்தது. From bold confession, he was rebuked. You are the Christ. And Jesus had to say, get thee behind me ன்னு சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. He was walking on water. ஜலத்தின் மேல அவர் நடந்தார். ஆனா பயத்தின் நிமித்தமாக ஜலத்திலிருந்து அவரை மூழ்கி போனார். இருந்தது அவருக்கு விசுவாசமும் இருந்தது, விசுவாசத்தோடு சந்தேகமும் இருந்தது. ஆனா என்ன முக்கியம்? இருதயம் ஆத்தென்டிக்கா இருந்துச்சு, உண்மையா இருந்துச்சு. அது வந்து கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் எப்பொழுதும் உண்மைத்துவத்தை விருப்பப்படுகிறார். ஆமென் சொல்லுமா?
உண்மைத்துவமாக இருக்க கர்த்தர் அழைக்கிறார். நான் வீட்டுக்கு போனாலும் நான் அப்படிதான், நான் வேலையில் இருந்தாலும் நான் அப்படிதான், நான் சபையில் இருந்தாலும் நான் அப்படிதான். எனக்கு இருமுகம் இருக்காது. இருமுகமாக வாழ்றது ஒன்றும் கஷ்டம். ஆக்சுவலி ஒரே மனுஷனும் போல வாழ்ந்ததான் பெட்டர். கர்த்தர் அதை தான் விருப்பப்படுகிறார். So the Lord has always to be close and close and near to Peter. So for Peter must have been really difficult. இயேசு கிறிஸ்துனுடைய கைதி செய்தல், அவரை அடிக்கிறது, அவரை கேள்வி கேட்கறதுலாம் பேதுருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்திருக்கான் நான் நினைக்கிறேன். Before we jump and to say Peter had disowned Jesus, I would like to say that he was a very authentic servant of God. அதனால தான் கர்த்தர் திறவுகோலை அவருடைய கரத்தில் வச்சிருக்கிறார். Today the history of the Catholic Church, when we go back, the first bishop or pope is Saint Peter. There's something there we can actually treasure. And so what happens? இயேசு கைது பண்ணியாச்சு. இங்க நடக்குது பாருங்க, மத்தேயு 26:69 நம்ம பார்க்கிறோம். அந்த தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். இப்ப இந்த நேரத்துல இருந்து பேதுரு வந்து அமைதியா உட்கார்ந்திருக்க. இயேசு சொல்லிட்டார், நீ பட்டயத்தை வச்சிரு, ப்ளீஸ் calm down Peter. Now he's calmed down. But what Jesus said to him still ring in his ears. நீ என்னை மறுதலிப்பாயா? நீ நிச்சயமா மறுதலிப்பாய். சேவல் கூவுவதற்கு முன்பதாக 3 முறை மறுதலிப்பாய். நிச்சயமாக அவருடைய சப்கான்சியஸ்ல இருந்திருக்கும். அப்ப அந்த கேள்வியை கேட்ட உடனே ஆண்டவர் இந்த பேதுரு என்ன சொல்ற, அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். முதலாவது மறுதலிப்பு, I do not know him. The first time where Peter denied that he knew anything about Jesus. First time. அப்ப மறுபடியும் 71ஆம் வசனத்துல, அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். ஆணையிட்டு மறுதலித்திருக்கான். ஆணையிட்டு மறுதலிக்கிறார் 2வது முறை, செகண்ட் டைம்ஸ். அதோடு முடியல. சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே ஆணித்தரமாக நீயும் அவர்கள் ஒருவர், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்போது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். Wow. How can Peter have a complete turnover of commitment and resolve towards try? எப்படி பட்டுன்னு மாறினது போல இருக்க அவனுடைய கமிட்மெண்ட். உங்களுக்காக நான் வாழுவேன், உயிரை கொடுப்பேன்னு சொன்னவர் வந்து இப்போ இவரை தெரியவே தெரியாதுன்னு சொல்றாரு, ஆணித்தரமாக சொல்றாரு. அது எப்படி முடியும்? Friends, you and I are susceptible. நாமும் சில நேரத்தில் அப்படிப்பட்ட பேதுருடைய குணாதிசயம் நமக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கு. உடனே சேவல் கூவிற்று. வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக உடனே சேவல் கூவிற்று. But look at Peter's response, 75. அப்போது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தர மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அண்டர்லைன் பண்ணீங்க, மனங்கசந்து அழுதான். பீட்டர், லுக் அட் பீட்டர். எவ்வளவு டாப்ஸி டர்வியான ஒரு லைஃப். knowing Christ, standing for him, declaring he is the Christ, son of the living God. அதே சமயத்துல அவனுடைய விசுவாசம் சின்னத்துல சந்தேகம் இருக்கு, சின்னத்துல ஜெயம் இருக்கு, சின்னத்துல உயர்வு இருக்கு, சின்னத்துல தாழ்வு இருக்கு. But I want to remember Judas. யூதாசும் பேதுருவும் அவங்க இருவரும் அந்த ராத்திரி நேரத்தில் அந்த இடத்துல இருந்தாங்க, கெத்செமனேல இருந்தாங்க. ஒரே கர்த்தர், ஒரே இடம், ஆனா அவர்கள் இருவருடைய முடிவு வித்தியாசம். இதுதான் நம்முடைய கன்க்ளூஷன் கூட நான் வரேன். ஒரே இடம், இருவர், ஒரே இரவு, ஒரே கர்த்தரிடத்துல அவங்க உரையாடினாங்க, சந்தித்தாங்க. ஆனா இருவருடைய முடிவு வித்தியாசமா இருந்தது. Judas was a betrayal, Peter was a denial. யூதாஸ் என்ன செய்தாரு?
அவன் காட்டி கொடுக்க உறுதியாக திட்டம் பண்ணினான், சதி பண்ணான். காசுக்காக யூதஸ், ஓகே, காசுக்காக, பேராசைக்காக சதி பண்ணி, திட்டம் பண்ணி, actively betrayed Jesus. But Peter denied Jesus out of fear. பேதுருவோ பயத்தின் நிமித்தமாக அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். இயேசுவே சொல்லிட்டால, நீ அமைதியா இரு, பட்டயத்தை எடுக்காத. So Peter was in a state of fear. ஏன்னா if he would have to rise up and take his sword again, something worse could have happened. புரியுதா? அந்த வித்தியாசம் தெரியுதா? பேதுரு தம்மை தாமே அடக்கி வச்சுட்டான், ஆனா மறுதளித்தான். ஜூடஸ் இனிஷியேட்டட் arrest. அவன் தான் முன் வந்தான். வேத பாரகர்கள், பிரதான ஆசிரியர்கள் அவன் தான் இனிஷியேட் பண்ணான். ஆனால் பேதுரு வந்து ஒதுங்கி போயிட்டார். இயேசுனுடைய கைதிக்கு அவர் காரணமே இல்லை, பேதுரு அறவே இல்லை. He distanced himself from the whole thing. யூதாஸ்க்கு வந்து பேராசை, 30 காசு பேராசை. பேதுரு வந்து பயத்தின் நிமித்தமாக, தன் பாதுகாப்புக்காக அவன் செயல்பட்டான். ஜூடஸ் கால்குலேட்டர், சதி பண்ணி, கால்குலேட் பண்ணி, யோசித்து எப்படி செய்யணும், முத்தம் விடணும், இப்படி பின்னாடி வரணும் சொல்லிட்டு சதி. இது லேசான ஒரு சர்வ சாதாரணமான ஒரு குற்றம், பாவம் அல்ல. ஆனால் ஒரு தேவகுமாரனுக்கு விரோதமாக செய்த மகாபெரிய ஒரு பாவம். ஆனால் இந்த பேதுரு வந்து பயத்தின் நிமித்தமாக he was panicky. யூதாசனுடைய காட்டி கொடுத்தல் பார்க்கும்போது கெத்செமனே தோட்டத்தில் அவர் வெளியரங்கமாக இயேசு யாருன்னு முத்தத்தின் நிமித்தமாக காட்டி கொடுத்தார்ல. ஆனா பேதுரு பாருங்க, அந்த அந்த ஹை பிரீஸ்ட் கோர்ட்யார்டுக்கு வெளியே இருந்தான். வேலையாட்கள் மற்றவர்கள் இடத்துல அந்த கேள்வியை கேட்கும்போது தான் அவன் அந்த இடத்துல தான் வந்து மறுதளித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. யூதாசை நம்ம பார்க்கும்போது அவன் மனம் கசந்தான், அவனுடைய பணத்தை மறுபடியும் திருப்பி கொடுத்தான். ஆனா என்ன வித்தியாசம்? கிறிஸ்துவின் இடத்துல திரும்ப போகவில்லை. போனானா இல்லை, அந்த காசு தன்னுடைய சொந்த, sometimes to suit your own bad feelings you do some things, but you have not done restitution. Those of us who didn't hear the last week or a message, go and listen about restitution. True repentance involves restitution. You make right your wrong. Say sorry and correct your wrongdoing. Apologize. Get it right. But Judas didn't do that. அவன் அதை செய்யவில்லை. அது செய்யறதுக்கு அவனுக்கு துணிச்சல் இல்லை. தன்னைத்தானே ஜீவனை எடுத்துக்கொண்டான். Okay. Peter wept bitterly. Both felt sorrow, but their sorrow went in different directions. யூதாஸ் தன்னுடைய ஜீவனை எடுத்துக்கொண்டான், ஆனால் பேதுருவோ கர்த்தரால் மறுபடியும் சீர்படுத்தப்பட்டான். Hallelujah. One ended in despair, the other in restoration. ஒரே இடத்துல இருந்து இயேசுவை அறிந்தவர்களாக இருந்தும், அழைப்பில் இருந்தும், ஊழியத்தில் இருந்தும் வேறு திசையில் போக வாய்ப்பு இருக்கு. ஆமென். புரியுதா நான் சொல்றது? நம்ம பெருமைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. Just because I'm coming to church, I'm serving the Lord, I'm in the Lord, don't think you will not fall. Don't think. இந்த செய்தியெல்லாம் அவங்களுக்கு தான், அவங்க தான் தவறு பண்றாங்க, அவங்க வாழ்க்கை சரியில்லை. இல்லை. Any one of us. அதனால தான் ஜூடஸ், பீட்டர். ஜூடஸ் வந்து இயேசுவை ரபி என்று கூப்பிடுறாரு. பேதுரு வந்து கிறிஸ்து, ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். Peter's failure was against a relationship he deeply loved. Judas's betrayer was much colder, cold-hearted. Cold-hearted, remember, cold-hearted. No longer have that godly feeling, godly sense.
தியாலஜியன்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க, வேத அறிவர்கள் வந்து, ஜூடஸ் ரெப்ரசன்ட்ஸ் ரிஜெக்ஷன் வித்வுட் ரிப்பென்டன்ஸ். மனம் திரும்புதல் யூதாசினத்துல காண முடியவில்லை. ஆனா பேதுரு பார்க்கும்போது பீட்டர் ரெப்ரசன்ட்ஸ் ஃபெயிலியர் வித் ரிப்பென்டன்ஸ். அவனிடத்துல மனம் திரும்புதல் இருந்தது. And finally, both sin. இருவரும் பாவம் செய்தார்கள். Only one came back. பாவம் யாரும் செய்யலன்னு சொல்ல முடியாது, நம்ம எல்லாரும் பாவம் செய்யறவங்க. ஆனா எப்படி நம்ம வந்து ஆண்டவரிடத்துல திரும்பி வருகிறோம் தான் முக்கியம். பேதுருவும் யூதாசும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, பேதுரு தேவனிடத்துல இன்னும் திரும்பி உணர்ந்து வந்தது நிமித்தமாக ஆண்டவர் பேதுருவை கைவிடலை. And if you look at the resurrection stories and லூக்கா புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கல்லறை காலியா இருக்கிற நேரத்தில் பேதுரு எப்படி ஓடி போய் அந்த கல்லறை இடத்துல போவாருன்னு நீங்க பாருங்க. And one of my favorite passages, இதோட நான் முடிக்கிறேன், one of my favorite passages in John is actually John chapter 21. It's a very moving passage. John 21, the whole chapter நீங்க படிக்கலாம், நேரம் இருந்தா படிங்க. It shows how Jesus goes back to this Peter. சீமோன் பேதுரு அவரோட இருக்கிறவங்க மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் இந்த சீமோன் பேதுருவை பிடிப்பதற்காக அவர் வகையை தேடி போனார். It's a very moving text. இப்போ நம்ம பார்க்க வேணாம், அதுக்கு டைம் எடுக்கும். But the Bible says that Jesus reinstated Peter. Judas almost doomed, but Peter had enough space for God to work in his life. Judas did not have. Any one of us can become like that. அந்த மாதிரி ஒரு டார்க்கன் ஹார்டா நம்ம மாறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அதான் அந்த இருதயத்தை நம்ம எப்போதும் காத்துக்கொள்ள வேண்டும். And when the Lord restored Peter, you feed my sheep னு சொல்றாரு. Praise the Lord. There's still hope when we fail God. There's still hope that God can restore us again. அந்த ரெஸ்டரேஷனுக்கு தகுதியாக பேதுருவும் இருந்தார். கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்ம மனசு தூரமா அப்படியே I make my own decision. I will not obey. I will not honor. I will not listen to anyone. அப்படி இருந்துச்சுன்னா very dangerous. ஆனா அவன் மனசு திறந்ததுனா இருந்தனா ஆண்டவர் மறுபடியும் வந்து சந்திக்கிறார். Don't miss the moments that God can come back to us again. God is good in second chances, but don't take his grace for granted. அதனால தான் இந்த லென்த் நாட்கள் நம்ம வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் always remember to be humble before God, examine our heart, ask that God will wash us, cleanse us, give a teachable heart, know how to honor our parents, respect the elders, hear God's word. இதெல்லாம் இருதயத்தினுடைய காரியங்கள். இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு ஆண்டவர் வந்து பேதுருவுக்கு கொடுக்குறாருன்னா அவரிடத்துல அவனுடைய இருதயம் இன்னும் திறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது ஆண்டவர் கருதி தான் ஆண்டவர் பேதுருவை இன்னும் பயங்கரமாக எடுத்து பிரயோஜனப்பட்டார். Do you know, if you read the book of Acts and the works that God did through Peter and then Paul was amazing. பேதுரு பவுலை போன்றவர்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். யாரு? பேதுரு மறுதலித்தவர். இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் ஆண்டவர் எடுத்து மறுபடியும் பிரயோஜனப்படுத்தினார். பேதுருடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருந்தது, மாற்றம் இருந்ததுனால கர்த்தர் இன்னுமாக எடுத்து பிரயோஜனப்படுத்தினார். Amen. Hallelujah. Shall we all just look to the Lord and thank him for his word tonight? Hallelujah. Thank God for his word. His word is like a fire, it's like a hammer. His word is soft and tender. Thank you, Jesus. Thank you, Lord. அவருடைய வசனம் நல்ல வசனம். அவருடைய வசனம் நல்ல வசனம். Hallelujah. The word comes and forms us again and again and again. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும், நம்மளை அப்படியே உருவாக்கி கொண்டே இருக்கும். அவருடைய வார்த்தை நல்ல வார்த்தை. Hallelujah. Hallelujah. அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வந்து சேரும்போது Hallelujah. Thank you, Jesus. கர்த்தர் எப்படி பேதுருவை பிரயோஜனப்படுத்தினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவார். But look at Judas. Judas was never seen. No longer his life ended bitterly. நம்முடைய லைஃப் பிட்டரா போயிடக்கூடாது, பெட்டரா இருக்கணும். Hallelujah. பிட்டரா போயிடக்கூடாது. ஜூடாஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு?
ஹல்லேலூயா. ஆனால் பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் சரிப்படுத்தினார். பேதுரும் தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் சரிப்படுத்தினார், பேதுரும் ஒத்துழைக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடைசி ஆமென் சொன்ன பார்த்தீங்களா? நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள் ஆமென் என்று சொல்றீங்க. ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு சொந்தமானது. ஆமென் என்று சொல்றீங்க. ஹல்லேலூயா. ஓ ரபஷவரியாண்டே. இந்த பாடல் இப்ப பாடும்போது கர்த்தர் என் மனதில் ஒரு வசனத்தை கொடுக்கிறாரு. Let your yes be yes and your no be no. உங்களுடைய ஆம் ஆமாகவே இருக்கட்டும். கர்த்தருக்குள்ள உங்களுடைய நீதியான வாழ்க்கை ஆம். Yes Lord சொல்லுங்க. Yes Lord. Yes Lord. அன்புக்கு Yes Lord. பாசத்துக்கு ஆம் ஆண்டவரே. நீதியின் பாதையில ஆம் ஆண்டவரே. மன்னிக்கிறதுக்கு ஆம் ஆண்டவரே. பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஆம் ஆண்டவரே. ஓ கனப்படுத்துவதற்கு ஆம் ஆண்டவரே. கர்த்தருடைய பயம் ஆம் ஆண்டவரே. கீழ்ப்படிதல் ஆம் ஆண்டவரே. எஸ், அதுதான் கர்த்தரின் கிரியை, கரத்தின் கிரியை. அதுதான் ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பொய் சொல்வதற்கு இல்லை ஆண்டவரே. நோ லார்ட். ஹல்லேலூயா. பின்னாடி பேசுறது நோ லார்ட். அசுத்தமான சிந்தனைக்கு நோ லார்ட். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் நோ லார்ட். பெற்றோர்களை அவமானப்படுத்துவது, கனம் பண்ணாத ஒரு சூழ்நிலை நோ லார்ட். ஓ கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை நோ லார்ட். ஏமாற்றுவது நோ லார்ட். நோ லார்ட். எஸ் டு யூ அண்ட் நோ டு தி வேர்ல்ட். ஓ மேலோட்டமா மட்டும் வந்துடாதீங்க. ஆண்டவர் சமீபமாய் வர சொல்றாரு. மேலோட்டமா மட்டும் வந்துடாதீங்க. ஆண்டவர் சமீபமாய் வர சொல்றாரு. Offer your incense to your God. Lift it up. Oh my Lord, my Lord, I love you Jesus. Hallelujah. என்னுடைய சிந்தை, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம், ஓ இயேசுவே, இந்த லெந்து நாட்களில் கூட தேவனுடைய மகிமை, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி, தேவனுடைய நன்மை, அவருடைய தொடுதல். Oh my Lord. என் கண்கள் என் கர்த்தரை கண்டது, என் ஆண்டவரே என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் ஆமெனாகவே இருக்கிறது. உங்களுடைய ஆமேனும் கர்த்தருடைய ஆமேனும் சேர்ந்து வரும்போது அங்கு கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். Thank you Lord. Don't take it lightly. Amen is a word of affirmation saying Lord, hallelujah, yes, let it be Lord. ஆமாண்டவரே நான் அக்ரி பண்றேன்னு சொல்றது. அது ஆமென் நீங்க நினைச்சிடாதீங்க. ஆமென் is a very powerful worship. இது ஆராதனை வார்த்தையில அல்லேலூயா இருக்கு, praise the Lord இருக்கு, ஸ்தோத்திரம் இருக்கு. ஆமென் விட்டுறாதீங்க. ஆமென் நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். Yes and amen Lord. Oh Rabasuboriande. Yes and amen. Yes and amen. கண்கள், உங்களுடைய இருதய கண்கள் கர்த்தர் திறப்பாராக. இந்த லென்த் நாட்கள்ல நிறைய பேர் பைபிள் அப்படியே வாசிக்கிறீங்க, தாகத்தோடு வாசிக்கிறீங்க. ஒரு ஒரு வேற வேற லெவல்ல நீங்க வாசிக்கிறீங்க. சும்மா ஒரு புத்தகத்தை வாசித்து போல இல்ல, ஆனால் ஒரு மாற்றத்துக்காக நீங்க வாசிக்கிறீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக. இன்ஃபர்மேஷன் இல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹalleluya, ஹalleluya. இந்த சமுதாயம் விலகி போய் கொண்டே இருக்கிற நேரத்துல நீங்க ஆண்டவரோடு நெருங்கணும். When the world goes bitter and further from God, you and I are drawing nearer to God. அவங்க வேற டைரக்ஷன்ல போனாலும் நம்ம ஆண்டவர் நேராக நம்ம போகிறோம், ஆண்டவர் நேராக நம்ம திரும்புகிறோம். அவருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவு படாது. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Lord, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை மேல உம்முடைய கிருபையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எவ்வளோ அவங்களுக்கு நிறைய எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறாங்க அப்பா. யாரும் வெறுமையாக போயிடக்கூடாது அப்பா.
யாரும் வெறுமையாக போயிடக்கூடாது ஆண்டவரே. எந்த வயது உள்ளவராக இருந்தாலும், வாலிபராக இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், முதியோரா இருந்தாலும், எந்த ஒரு ஆசீர்வாதத்தோட அவங்க ஜெபத்தோட அவங்க வந்திருக்கிறாங்களோ லார்ட், இந்த லென்த் நாட்களிலும் கூட அவங்களுடைய ஜெபத்தை நீங்க கேட்டு ஆண்டவரே, அவங்களுடைய விண்ணப்பத்தை நீங்க கேட்டு ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி அது இருக்க கடவுதாக ஆண்டவரே. Praise the Lord, hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. God is doing a realignment in this place. ஆண்டவர் மறுபடியும் hallelujah, praise alignment with God. என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்துக்கு hallelujah, hallelujah. நம்முடைய சித்தத்தை ஆண்டவருடைய சமூகத்துல கொடுக்கிறதுனால நன்மைக்காக. Lord, not me, not my will, Lord, not my desires, but Lord, I transfer. I want to hand it over to you and ask for your desire, Lord, for my life. Your plans, Lord, for my life, Lord. Your will for my life. என்று சொல்வது கர்த்தர் நடத்துவார். நடத்துகிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். ஹalleluya. கரம் பிடித்து மட்டுமல்ல, கரம் கோத்து நடத்துவார். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Oh Rabba Shanda Rabba Kabururi Anda Rabba Shanda Barakarabari Anda Rabba Shanda Rabarari Andi. Hallelujah, Andriyappa. எனக்குள் ஒரு ஜீவ நீரூற்று புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. எனக்குள்ளே ஒரு ஜீவ நீரூற்று ஆண்டவரே. Hallelujah. Out of my inmost belly will flow rivers of living water. பொங்கி வரட்டும், பொங்கி வரட்டும். Rabba Shanda Rabba Kavarari Andara. Come Holy Spirit, fill us with your Holy Spirit right now. பரிசுத்த ஆவியானவரே, துணையாளரே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, இந்த இடத்தை விட்டு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளை கடந்து போகும்போது ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு போக ஆவியானவர் எங்களுடைய இதயத்தை லகுபடுத்துங்க ஆண்டவரே. Keep us this heart, a teachable heart, Lord, a heart of obedience of God. No matter how hard life can be, Lord, we want to obey you at all costs, Father. Please give each one of us the strength to say yes to you, Lord. Praise the Lord, hallelujah. Nandri ஆண்டவரே. Thank you, Lord Jesus. Oh Rabba Shanda Rabba Kabaraba. The Lord gives a word, and I'm going to end here. The Lord gives a word. If you obey my commands, நீ எனக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்தால் என்றார். ஹalleluya. அதற்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். Obedience opens the doors of God's blessings. கீழ்ப்படியாமை அடைத்து விடும், கீழ்ப்படிதல் திறந்து கொடுக்கும். ஹalleluya, ஹalleluya. பேதுரு கீழ்ப்படிந்தான். யூதாஸ் கீழ்ப்படிய முடியல, அடைத்து போட்டு. ஆனால் ஆண்டவர் பேதுருடைய வாழ்க்கையில ஒரு திறந்த இருதயம் இருந்ததுனால அவர் உட்பிரவேசித்தார். Praise the Lord. Just like David, your shortcomings இருந்துச்சு, ஆனா இருதயம் திறந்துருந்துச்சு. மோசேயும் அப்படிதான். Praise the Lord. Hallelujah. இந்த மோரியா மலையில ஆபிரகாம் கொண்டுட்டு போறாரு, ஈசாக்கு ஆண்டவர் சொன்னதுனால கொண்டுட்டு போறாரு. ஏற்றதை கர்த்தர் கொடுத்தார். இந்த இடத்துல இந்த ஷாலோம் ஹால சில விஷயத்தை நீங்க பலிபீட கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. If I need to sacrifice this, Lord, I will do it. I'm not sure what will come up, but I will do it, Lord. And God will send something else, someone else, some other ways He will come and bless us. Praise the Lord. நன்றி செலுத்துகிறோம், இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Lord, please bless us with good sleep, strength, peace, happiness as we leave this place. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென்.